கர்த்தர் இன்றைய நாளில் நமக்கு கொடுத்த செய்தி என்னவென்றால், ஏதேனின் வாழ்வு எனக்கு சொந்தம். ஏதேனின் வாழ்வு எனக்கு சொந்தம். ஏதேன் 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 என்றால் ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கை, ஏதேன் தோட்டத்தின் அந்த இன்பமான வாழ்வு, ஏதேன் தோட்டத்தின் அந்த ஆசீர்வாதமான வாழ்வு, ஏதேன் தோட்டத்தின் அந்த வெற்றிகரமான வாழ்வு, ஏதேன் தோட்டத்தின் அந்த சமாதானமுள்ள ஒரு வாழ்வு, ஏதேன் தோட்டத்தின் அந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்வு, ஏதேன் தோட்டத்தின் வெற்றி நிறைந்த வாழ்வு, ஏதேன் தோட்டத்தின் கிருபை நிறைந்த வாழ்வு, ஏதேன் தோட்டத்தின் பரிபூர்ண வாழ்வு, ஏதேன் தோட்டத்தின் நிறைவான வாழ்வு, ஏதேன் தோட்டத்தின் நன்மையான வாழ்வு, ஏதேன் தோட்டத்தின் மகிமையான வாழ்வு, ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு ஒரு ராஜாவை போல, ஒரு ராணியை போன்ற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பாருங்க, ஏதேனின் வாழ்வு எனக்கு சொந்தம். ஏதேனின் வாழ்வு பாருங்களேன், வேதத்தில் அநேக தோட்டங்களை பற்றி சொல்லப்பட்டது. ஆனால் இந்த தோட்டம் முதலாக சொல்லப்பட்டிருக்கு, ஏதேன் தோட்டம். ஏதேன் என்றால் இன்பம் என்று பொருள். இன்பம் என்று பொருள். இன்பம் என்றால் துன்பம் இல்லை என்று பொருள். இன்பம் என்றால் துன்பம் இல்லை என்ற பொருள். துன்பமே இல்லாத, குறைவே இல்லாத, தாழ்ச்சியே இல்லாத, தீமையே இல்லாத, வெறுமையே இல்லாத, ஒளிமின்மையே இல்லாத ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்வு தாங்க ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு. கர்த்தர் அப்பேற்பட்டதான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்படியாக நம்மை உண்டாக்கின தேவன் விரும்புகிறார். பாருங்க, இன்றைய நாட்களில் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தோட்டங்கள் உண்டு. நாம் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டு பகுதியில் கூட அநேக தோட்டங்கள் உண்டு. நம்ம இந்த புதுச்சேரி மாநிலத்தில் கூட கார்டன் தோட்டங்கள் உண்டு. சில தோட்டங்கள் பிரைவேட்டால தனியார் உருவாக்கி அதை பராமரித்து அதை மேற்கொண்டு வராங்க. சில தோட்டங்கள் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர்ல நல்ல அழகழகான ஃப்ளவர்ஸ், மரங்கள், செடிகள், கனி தரக்கூடிய மரங்கள், நல்ல கொடிகள், அழகழகான பூக்கள். சில பூக்கள்ல எங்கேயுமே பார்க்க முடியாது, அந்த கார்டன்ல போனால் தான் பார்க்க முடியும். நம்மளுடைய தெருக்கள், அநேக வீடுகளில் கூட அப்பேற்பட்ட பூக்கள் இருக்காது பாருங்க. ஏன்னா அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு அதிகமான நேரங்கள் எல்லாம் செலவிடணும். மனிதன் உண்டாக்கின இந்த தோட்டமே இவ்வளவு அழகாக இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்கிறது. நம்முடைய கண்கள் பார்க்கும்போது பல்வேறு விதமான பூக்களை பார்க்கிறோம். அந்த கார்டன்ல போனால அந்த பூவை பார்க்க முடியும். மற்றொரு கார்டனுக்கு போனா நம்ம மற்றொரு விதமான பூக்களை பார்க்கிறோம். பாருங்க, மனிதன் உண்டாக்கின, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய ஞானமே அவ்வளவு அழகாக பராமரிப்போட நல்ல பூக்கள், நல்ல மரங்கள், எத்தனையோ விதமான மரங்கள். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மூலிகை மரங்கள் நிறைந்த தோட்டங்கள்லாம் உண்டு. மூலிகை மரங்கள் நிறைந்த தோட்டங்கள் அப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு மே மாதம் லீவ் ஆச்சுன்னா நாம் யாவரும் போகிற பாருங்க, ஊட்டி, கொடைக்கானல், நல்ல மலைவாழ் தேசங்களுக்கு போகும்போது பார்க்குறோம். நல்ல அழகான தோட்டங்களை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு, நம்ம ஊர்லேயே ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டனை விட அந்த கார்டன் ரொம்ப பெரியது. ரொம்ப செலவு பண்ணி அதிகமான நல்ல அழகான பூக்கள், அழகான எல்லாவற்றையும் அவர்கள் படைத்து வைத்திருப்பாங்க, உருவாக்கி வச்சுக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் அந்த மே மாதம் அந்த குறிப்பிட்ட சீசனில் போனீங்கன்னா ஊட்டியில் அந்த பொட்டானிக்கல் கார்டனில் அப்படியே மிருகங்களை அச்சடிச்ச மாதிரியே, மிருகங்களுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரியே ஃப்ளவர்ஸில் அழகாக
அவர்கள் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்க, டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லா உருவாக்கி அதை பராமரித்து அதை பொதுமக்கள் பார்வையிற்கு 10 நாள் 20 நாள் டைம் எடுத்து அப்படி விடுறாங்க. பாருங்க, அழகழகாக மனிதனுடைய கண்களுக்கு விருந்தாக இருக்கிறது மனிதன் உண்டாக்கின இந்த தோட்டமே. ஆமா, அதை நாம் சொந்தம் கொண்டாட முடியாது. சிலது தனியாருக்கு இருக்கு, சிலது கவர்மெண்ட் இருக்கு தோட்டங்கள், அதை நாம் சொந்தம் கொண்டாட முடியாது. அவ்வளவு அழகழகாக மனிதனுடைய ஞானம் அவ்வளவு அழகழகாக செயல்படுகிறதுங்க. ஆனால் பார்த்தீர்கள் என்றால் இந்த தோட்டம் ரொம்ப வித்தியாசமானது. ஆமா, இந்த தோட்டம் வேதத்தில் சொல்லப்பட்ட தோட்டங்களில் மிக பிரதானமான தோட்டம் இந்த தோட்டம், ஏதேன் தோட்டம். ஏதேனின் வாழ்வு ஒரு மனிதனுக்கு உரிமையாக, அதிகாரமாக, ஆளுகையாக கொடுக்கப்பட்டதுங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியினுடைய மெய்யான திட்டம், சத்தியமான திட்டம். மனிதன் இந்த பூமியிலே வாழும்போது எல்லா விதமான சுதந்திரத்தோடு அந்த மனிதன் வாழும்படியாக தேவன் விரும்பினாருங்க. தேவன் விரும்பினார் எல்லா விதமான சுதந்திரத்தோடு. ஆமா, எதுவும் ஆண்டவர் நீ இதை செய், இதை செய்யாத, இப்படி இரு அப்படின்னு சொல்லல அவர். ஆமா, எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியாக தேவன் விரும்பினார். பாருங்க, மனிதனை குறித்து தேவன் மிகுந்த மரியாதை வைத்திருந்தார், மிகுந்த மரியாதை. ஆமா, இன்றைய காலகட்டங்களில் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்கிறது இல்லை. சில குடும்பங்கள்ல பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறதா இல்ல. சில குடும்பங்கள்ல பிள்ளைகள் மற்ற எந்த இடத்துலையும் மரியாதை கொடுக்கிறது இல்லை. பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, வெளியில பார்க்கிற இனஜனத்தாருக்கும் மரியாதை கொடுக்கறது இல்லை. காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது அந்த லெக்சருக்கு அந்த டீச்சர்ஸ் கூட ரெஸ்பான்சிபிள் கொடுக்கறது இல்லை. ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன், பிதாவாகிய தேவன் நமக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கிறாருங்க. மிகுந்த மரியாதை கொடுக்கிறார், மிகுந்த கனத்தோட பார்க்கிறார். அற்பமாக பார்க்கலை மனிதனை தேவன் பார்க்கும்போது, அற்புதமாய் பார்க்கிறார். பிரம்மாண்டமான மனிதனாக பார்க்கிறார், ஆச்சரியமான மனிதனாக பார்க்கிறார், அதிசயம் நிறைந்த மனிதனாக பார்க்கிறார், அற்புதமான மனிதனாக பார்க்கிறார். தேவன் மனிதனை பார்க்கிற விதம் அற்புதமான மனம் இல்லை அவரிடத்தில், அற்புதமான மனமாக பார்க்கிறார். பாருங்க, அற்பமாக பார்க்கவில்லை மனிதனை, அற்புதமாக பார்க்கிறார். நாம கூட மனிதனை, மற்ற மனிதர்களை பார்க்கும்போது அற்புதமாக பார்க்க முடியாது. தேவன் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். பாருங்க, மனிதன் இந்த பூமியிலே ஒரு ராஜாவாக, ஒரு அதிபதி போல வாழும்படியாக தேவன் விரும்பினாங்க. இந்த ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொந்தம் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறதுங்க. ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு, ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு மிகுந்த ஆசீர்வாதமான வாழ்வு. ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனை நமக்கு கொடுத்த ஒரு வாழ்வுங்க. ஆமா, நம்முடைய தாயின் தகப்பனார் நமக்கு கொடுக்கிற வாழ்க்கையை விட நம்மை உண்டாக்கின தேவன், தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்த தேவன் நமக்கு மிகுந்த ஒரு ஆளுகையை கொடுத்துக்கிறார். பாருங்க, ஒரு மிகுந்த ஒரு திராணியை கொடுத்துக்கிறார், ஆற்றலை கொடுத்துக்கிறார், வல்லமை கொடுத்துக்கிறார். இந்த பூமியிலே தோல்வியுள்ள ஒரு மனிதனாக வாழக்கூடாது, ஒரு வெற்றியுள்ள ஒரு மனிதனாக வாழும்படியாக தேவன் விரும்புகிறாங்க. ஆமா, ராஜாக்கள் தோல்வி அடையலாம், ஆனால் என்றென்றும் தோல்வி அடையக்கூடாது. நாம் ராஜாதி ராஜாவை நாம் வணங்குகிறவர்களா இருக்கிறோம், போற்றுகிறவர்களா இருக்கிறோம், புகழ்கின்றவரா இருக்கிறோம். ராஜாதி ராஜா நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவாக இருக்கும்போது, நாம் ராஜாவாக இந்த பூமியில் இருக்கும்போது, நாம் இந்த பூமியில ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தேவன் விரும்புகிறாருங்க. ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு என்றால் அந்த இடத்துல தோல்வியே இல்லை, அந்த இடத்துல தோல்வியே இல்லை. இல்ல பாஸ்டர், எங்கேயாவது ஒரு இடத்துல தோல்வி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் தோல்வி இல்லை, ஏதேன் தோட்டத்தில் பலவீனம் இல்லை, ஏதேன் தோட்டத்தில் வியாதி இல்லை, ஏதேன் தோட்டத்தில் சிறைச்சாலை இல்லை,
ஏதேன் தோட்டத்தில் காவல் நிலையங்கள் இல்லை, ஏதேன் தோட்டத்தில் நீதிமன்றங்கள் இல்லை, ஏதேன் தோட்டத்தில் மருத்துவமனைகள் இல்லை, ஏதேன் தோட்டத்தில் பிதாவாகிய தேவனே பிதாவாகிய தேவனே அந்த இடத்துல அசைவாடுகிறார் என்ற வேதத்துல நமக்கு போதிக்கிறதுங்க ஆதியாகம புஸ்தகத்துல. ஆமா, அவரே வாழுகிற இடம் என்று கூட நாம் சொல்லலாம் பாருங்க. அவரே வாழுகிற இடம் என்று. ஏதேன் தோட்டம் அப்பேற்பட்ட தோட்டங்க. ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு எனக்கு சொந்தம் என்று நீங்கள் இந்த நாள்ல இருந்து உரிமை பாராட்டும் போது, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்காக தேவன் என்னென்ன படைத்து வைத்திருந்தாரோ, சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை எல்லாவற்றையும் அவர் அளவில்லாமல் கொடுத்திருந்தாருங்க ஆதாமுக்கு ஏவாளுக்கும். ஆமா, இன்றைய நாட்களில் நாம் பிதாவாகிய தேவனை நாம் நேரடியாக நாம் பார்த்ததில்லை, பேசினதில்லை. ஆனால் அன்றைய நாட்களில் ஆதாம் ஏவாளோடு ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவன் பேசிக்கொண்டே இருந்தாருங்க. அவருடைய உறவு அந்த நாட்களில் மிகுந்த முக்கியமாக கருதப்பட்டது. எந்த நாட்களில் ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தேவ சித்தத்தின்படி இருந்த நாட்களில், தேவனுடைய வார்த்தையின்படி இருந்த நாட்களில், தேவ நோக்கத்தின்படி வாழ்ந்த நாட்களில், தேவ சித்தத்தின்படி ஆதாம் ஏவாள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் மிகப்பெரிய காரியங்களை அவர்கள் செய்தார்கள்ங்க. ஆமா, தேவ சித்தத்தின்படி ஆதாம் ஏவாள் வாழ்ந்த நாட்களில், ஆதாம் வாழ்ந்ததுனால காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் என்னென்ன பேர் வச்சாரோ அதை இன்னைக்கு நாம பேராக வச்சுக்கிறோம் பாருங்க. யானை யானைன்னு தான் கூப்பிடுறோம், ஒட்டக சிவிங்க தான் கூப்பிடுறோம். ஒட்டக சிவிங்கை பார்த்து ஒட்டகமா கூப்பிடல, அல்லது ஒட்டகத்தை பார்த்து கழுதைன்னு நம்ம கூப்பிடல, குதிரையை பார்த்து நாம் கழுதைன்னு கூப்பிடல. ஆதாம் என்ன பேரிட்டானோ அந்தந்த பேர் இன்றளவும் நாம் பயன்படுத்துகிறோம். ஆமா, ஆதாமுக்கு தேவன் அளவில்லாத ஞானத்தை கொடுத்தாருங்க. காக்காவை பார்த்து காக்கான் தான் பேர் வச்சாரு, காக்காவை பார்த்து புறான் பேர் வைக்கல. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தாருங்க. தேவனுடைய அளவில்லாத ஞானம் ஆதாமுக்குள்ள இருந்ததுனால ஆதாம் அவ்வளவு ஞானம் உள்ளவனாக, அவ்வளவு அறிவுள்ளவனாக, அவ்வளவு புத்தி உள்ளவனாக அந்த ஏதேன் தோட்டத்துல வாழ்ந்தார் பாருங்க. ஏதேனின் வாழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியங்க. ஆமா, அந்த கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகள் அதை சொந்தமாக்கி கொள்ளணும். இன்றைய நாட்களில் வாழ்கிற அநேகர் ஏதேன் தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளவில்லை. ஏதேன் தோட்டம் என்றாலே பாவம் நிறைந்த தோட்டம். அந்த இடத்துல பரிசுத்தமே இருக்காது. பரிசுத்த தேவன் அந்த இடத்தை விட்டு போய்விட்டாரு. அந்த தோட்டத்தில் ஒன்றுமே இல்லை, அந்த தோட்டத்தில் வெறுமை தான் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இல்லைங்க, ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு என்பது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். நாம் யாவரும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஏதேன் தோட்டத்தின் வாழ்வை வாழும்படியாக குமாரனா இயேசு கிறிஸ்து மிகவும் விரும்புகிறார் பாருங்க. ஆமா, பிதாவாகிய தேவன், குமாரனா இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேருமே விரும்புகிறார்கள். எதற்கு விரும்புகிறார்கள்? என்னுடைய பிள்ளை, என்னுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளை, நான் உருவாக்கின பிள்ளை ஏதேன் தோட்டத்தை அனுபவிக்கணும். ஏதேன் தோட்டம் என்றால் பரலோகத்தின் வாழ்வு இந்த பூமியிலே வாழும்படியாக தேவன் ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார் பாருங்க. ஆமா, ஆதாம் ஏவாள் ஒரு வெற்றியில் ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் விரும்பினார். ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு நீங்க நிச்சயமாக வாழணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய வாழ்வு ஏதேன் தோட்டத்தின் வாழ்வாக இருக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தின் வாழ்வாக. ஏதேன் தோட்டத்தில் எங்கும் தேவனுடைய ஆளுகை இருந்தது, தேவ ஆவியானுடைய பிரசன்னம் இருந்தது, தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட்டது, தேவனுடைய நன்மைகள் அங்கே காணப்பட்டது பாருங்க. ஏதேன் தோட்டத்துல நாமும்
ஏதேனின் வாழ்வு எனக்கு சொந்தம் என்ற ஒரு ஞான உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தும்படியாக தேவன் விரும்புகிறாங்க. இன்றைய நாட்களில் அநேகர் ஏதேன் தோட்டம் எங்கே இருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் அலசி ஆராயும் போது பல வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நோவா காலத்தின் பெரு வெள்ளத்துல ஏதேன் தோட்டம் முற்றிலும் அழிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். ஏதேன் தோட்டம் நோவா காலத்தின் பெரு வெள்ளத்தில் முற்றிலுமாக அழியப்பட்டது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க, பல்வேறு விதமான புஸ்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட இன்றளவும் ஏதேன் தோட்டம் இருக்கிறதா என்று பல வேத வல்லுநர்கள் புவி சார்ந்து அந்த துறை சார்ந்து செயல்படுகிற அந்த விஞ்ஞானிகள் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஏனென்றால் அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கும்போது ஏதோ ஒரு காரியங்கள் தென்பட்டு கொண்டே இருக்கிறது. குமாரனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் என்று அநேக அடையாளங்கள் அற்புதங்களாக அவர்கள் காண்டு கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, வேத வல்லுநர்கள். ஏனென்றால் வேதத்தின்படி அவர்கள் வாழ்கிறனால, வேதத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்கிறனால பல காரியங்களை அவர்கள் அலசி ஆராய்கிறார்கள். எனவே ஏதேன் தோட்டம் இந்த பூமியிலே இப்பொழுது இருக்கிறதா என்றால், இப்பொழுது கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளின் முடிவின்படி ஏதேன் தோட்டம் நோவா காலத்தின் பெருவெள்ளத்தில் முற்றிலும் அழிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். ஆமா, நீங்க கேட்கலாம், ஏதேன் தோட்டம் அழிந்து விட்டதே, ஏதேனின் வாழ்வு எனக்கு எப்படி சொந்தமாகும் என்று. அந்த அழிந்த தோட்டத்தின் வாழ்வு எப்படி இருந்தது என்று நாம் புரிந்து கொண்டால்தான் இப்பொழுது அந்த தோட்டத்தின் நன்மைகளை எப்படி நாம் சுதந்திரிக்க முடியும். அழிந்து விட்டது உண்மைதான், ஆனால் தோட்டத்தை உருவாக்கினவர் அழியாமை உள்ளவர், நித்திய ஜீவன் உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு தோட்டங்கள் அழியலாம், பல தோட்டங்கள் அழியலாம், பல தோட்டங்களை உருவாக்க அவரால் முடியும். அவருடைய வல்லமையினால் முடியும் என்று வேத வசனங்கள் நமக்கு ஆதாரமாக போதிக்கிறது. பாருங்க, ஏனென்றால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏதேன் தோட்டம் அழிந்ததா என்று கேட்டால் அழிந்தது. ஆனால் இன்று வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கண்ணுக்கு புரியாத, கண்களால் புலப்படாத ஆவிக்குரிய ரீதியில் ஏதேன் தோட்டத்தை தேவன் நமக்கு கொடுத்துக்கிறாருங்க. நாம் மாம்சத்தின்படி வாழுகிறோம், மாம்சீகத்தின்படி இந்த பூமியில் வாழுகிறோம். நாம் மாம்சீகத்தின்படி வாழ்ந்தாலும் ஆவியில் தேவனோடு வாழுகிறோம். ஆவியாய் இருக்கிற தேவனை நாம் தொழுது கொள்கிறோம், ஆவியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியினரை நாம் தொழுது கொள்கிறோம். பாருங்க, அப்படி நாம் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையின் ஏதேன் தோட்டம் எப்படி என்றால் ஆவியிலே இருக்கிறது, வான மண்டலங்களிலே இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ரீதியில் ஏதேன் தோட்டம் இன்றும் அல்லவும் ஜீவன் உள்ளதாய் உயிர் உள்ளதாய் இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் புரிந்து கொள்ளும் போது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் வாழ்கிற நமக்கும் அதே விதமான ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு நமக்கு சொந்தம் என்று நமக்கு தேவன் போதிக்கிறார். பாருங்க, ஆமா, இழந்தது ஏதேன் தோட்டம், நாம் அனுபவிக்க போகிறதும் அனுபவித்துக் கொண்டிருப்பதும் ஏதேன் தோட்டம் தாங்க. ஆமா, சரீர பிரகாரமாக ஆதாம் எவ்வளவு அந்த ஏதேன் தோட்டத்தை இழக்க நேரிட்டது. நாம் ஆவியிலே வாழ்கிறதுனால, ஆவியானவரோடு துணையோடு வாழ்கிறதுனால அந்த ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கையை நாம் அனுதினமும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் அனுபவிக்க முடியும். எப்படி ஒரு கார்டனுக்குள்ள போனவனே நம்முடைய மன நிலைமைகள் மாறுகிறது. பாருங்க, இனம் புரியாத சந்தோஷம் உள்ள வருகிறது. அழகழகான பூக்கள், அழகழகான மரங்களை பார்க்கும்போது ஆச்சரியங்கள் உண்டாகிறது. தேவன் இவ்விதமாக சிருஷ்டிக்க முடியுமா? இப்படியெல்லாம் அவர் படைத்திருக்கிறாரா? நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ரீதியில் அவருடைய தேவனுடைய அறிவு செயல்படுகிறதுங்க. ஆமா, நாமெல்லாம் நினைக்கிற தேவன் இல்லைங்க. நம்முடைய தேவனை நாம நம்முடைய மனதின் அடிப்படையில, நம்முடைய அறிவின் அடிப்படையில், நம்முடைய மூளையின் அடிப்படையில நாம்
பிதாவாகிய தேவனா இப்படிதான் இருப்பார், குமாரனா இயேசு கிறிஸ்துனா இப்படிதான் இருப்பார், பரிசுத்த ஆவியானவனா இப்படிதான் இருப்பார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய தேவனையும் குமாரன இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினரையும் முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் ஆவியிலே அவர்களை அறிந்து கொள்ள முடியும். ஆவியிலே அறிந்து கொள்ள முடியும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியினர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய பிரதான வேலை, பிதாவாகிய தேவன் யார், குமாரனா இயேசு கிறிஸ்து யார், பரிசுத்த ஆவியானவர் யார், தேவதூதர்கள் யார், இந்த பூமி எதற்காக உருவாக்கப்பட்டது, இந்த பூமியில ஏன் மனிதர்களை உண்டாக்கினார்கள், இந்த பூமியில ஏன் அதற்கு பிற்பாடு இயேசு பிறக்க நேரிட்டது, பல்வேறு விதமான வேதத்தின் போதனைகளை நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாங்க. அதே போலதான் அவருடைய பிரம்மாண்டமான பிரமிப்புகள், சிருஷ்டிப்புகள் எல்லாம் நம் கண்களால் பார்க்கிற ரீதியில் நாம் தீர்மானிச்சிடக்கூடாது. ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கு, ஒரே ஒரு பூமி தான் இருக்கு, சில நட்சத்திரங்கள் இருக்கு, சில கோள்கள் இருக்குன்று நாம் நம்முடைய மூளை அறிவின்படி, நம்முடைய படிப்பின் அறிவின்படி நாம் தீர்மானித்து விட கூடாது. வேதத்தின்படி பார்த்தீர்கள் என்றால் சொல்லி முடியாத அளவுக்கு தேவன் மீன்களை வானத்துல தொங்க விட்டுருக்காருங்க, தொங்க விட்டுருக்காரு. அதுக்கு அஸ்திபாரம் கிடையாது. ஆனாலும் தேவனுடைய வல்லமையில வார்த்தையின் அடிப்படையில் ஒவ்வொரு விண்மீன்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அளவற்ற தேவன், அற்புதமான தேவன், அனைத்தையும் அவருடைய வல்லமையில வார்த்தையினால் தாங்குகிற தேவனுங்க. எனவேதான் நாம் இந்த பூமியில ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ வாழ்ந்துட்டோம், ஏதோ கல்யாணத்தை முடிச்சிட்டோம், ஏதோ பிள்ளைகளை பெற்றோம், ஏதோ வேலைக்கு போறோம், ஏதோ சாப்பிட்றோம், அப்படி இல்லை. நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஏதேனும் வாழ்வு எனக்கு சொந்தம் என்று ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தின் அடிப்படையில் இயேசு காட்டுகின்ற அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் நாம் வாழும்படியாக தேவன் விரும்புகிறாங்க. ஒவ்வொரு நாளும் தோல்வியிலே வாழக்கூடாது. காலையில் எந்திக்கும் போது ஏதேனின் வாழ்வு எனக்கு சொந்தம் என்கின்ற ஒரு பெரிய மனப்பான்மையோட, ஒரு பெரிய வெளிப்படுத்தலோட எந்திக்கணுங்க. ஏதேனின் வாழ்வு என்றால் அற்புதமானதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு ஏதேன் தோட்டங்க ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவன் கொடுத்தார். அதே தோட்டத்தின் வாழ்வு உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் வாசிப்போம், ஏதேனின் வாழ்வு எனக்கு சொந்தம். இதுல மொத்தம் 4 விதமான குறிப்பு இருப்பாங்க. முதலாவது குறிப்பு, ஏதேன் தோட்டம் தேவன் உண்டாக்கினார். இன்றைய நாட்களில் அநேக தோட்டங்கள் தனியார் நிறுவனங்களால் பராமரிக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. சில தோட்டங்கள் கவர்மெண்ட், அரசாங்கத்தினால பராமரிக்கப்படுகிறது, உருவாக்கப்பட்டு அதை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தோட்டம், ஏதேன் தோட்டம், தேவன் உண்டாக்கின தோட்டம். வாசிப்பம் ஆதாரமாக அதற்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருப்பாங்க? தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. கிழக்கு என்று வரும்போதே மேற்கு இருந்திருக்கு, வடக்கு இருந்திருக்கு, தெற்கு இருந்திருக்கு என்று அர்த்தம் பாருங்க. ஆனால் கர்த்தர் தீர்மானித்தது கிழக்கே ஏதேன் தோட்டம். ஆமா, தேவன் உண்டாக்கின தோட்டங்க, தேவன் உண்டாக்கின தோட்டம். மனிதனால உண்டாக்கப்பட்ட இந்த தோட்டமே அற்புதமாக, ஆச்சரியமாக, அதிசயமாக, அந்த தோட்டத்தின் நடுவிலே ஒரு வீடு கட்டி குடியிருந்தலாம் போல இருக்கும் பாருங்க. அவ்வளவு அருமையாக இருக்கிறது. அந்த தோட்டங்களே அவ்வளவு அழகாக அருமையாக இருக்கிறது என்றால் தேவன் கிழக்கே தோட்டத்தை உண்டாக்குறாராம். அந்த தோட்டத்துக்கு ஏதேன் என்று பெயர் வைக்கிறார் பாருங்க. தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்குறார் பாருங்க. அந்த தோட்டத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த தோட்டத்துல எல்லா விதமான நன்மைகளை தேவன் வைத்திருந்தாங்க.
மாம்சீகமான மனுஷன் உண்டாக்கின தோட்டத்திலே எல்லா விதமான நன்மைகள் இருக்கிறது என்றால், தேவனாய கர்த்தர் முதலாக இந்த பூமியிலே ஏதேன் தோட்டத்தை உருவாக்கும் போது தீமையோடு அந்த தோட்டத்தை உருவாக்கவில்லை, தீமைகள் நிறைந்த தோட்டமாக உருவாக்கவில்லை. எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தோடு, தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு அவருடைய நன்மைகள் நிறைந்த தோட்டமாக தான் அந்த தோட்டம் உருவாக்கப்பட்டது. பாருங்க, தேவன் உண்டாக்கின தோட்டத்தில் எந்த தீமையும் இல்லைங்க. தேவன் உண்டாக்கின தோட்டத்தில் எந்த விதமான வெறுமை இல்லை. தேவன் உண்டாக்கின தோட்டத்தில் எந்த விதமான ஒழுங்கின்மை இல்லை. தேவன் உண்டாக்கின தோட்டத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அளவற்ற ரீதியில் நிறைந்திருந்தது என்று வேதம் நமக்கு போதிக்கிறாங்க. அளவற்ற ரீதியில். ஆமா, ஏதேனின் வாழ்வு எனக்கு சொந்தம் என்று சொல்லும்போது குறைவோடு அல்ல. ஏனென்றால் இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் தான் அந்த கிழக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். என்னைக்குமே குறைவோடு அவர் உண்டாக்குறது இல்லை, எப்பொழுதுமே நிறைவோடு பரிபூரணத்தோடு அளவற்ற ரீதியில் நிறைந்து நிறைந்து வழிந்தோடும் ரீதியில் அவர் அந்த தோட்டத்தை உண்டாக்கி இருக்காருங்க. ஏதேன் தோட்டம் அப்பேற்பட்டான ஒரு தோட்டம் பாருங்க. ஆமா, தேவன் உண்டாக்கின தோட்டம். எத்தனை தோட்டங்கள் இருக்கலாம் உலகத்துல, ஆனால் முதலாக மனிதனுக்காக மனுஷிக்காக தேவன் உண்டாக்கின தோட்டம் ஏதேன் தோட்டம். இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருப்பாங்க, கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, அதாவது தேவனாய் கர்த்தர் கிழக்கே இன்பம் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி என்ற அர்த்தம் வருது பாருங்க. இன்பம், ஆமா, இன்பம், இனிமையான இனிப்பான அப்பேற்பட்ட ஒரு வாழ்வு நிறைந்த ஒரு தோட்டத்தை தான் தேவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவன் வைத்திருந்தார். இன்றைக்கும் அப்பேற்பட்ட ஒரு வாழ்வு தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருந்தார் பாருங்க. தேவன் உண்டாக்கின தோட்டங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு பூச்சிக்காக, ஒரு புழுக்காக, ஒரு அடிமைக்காக தேவன் உண்டாக்கலங்க தோட்டத்தை. என்னை போல, என்னுடைய சாயலை போல, என்னுடைய ரூபத்தை போல நான் செய்ய போகிற மனுஷனுக்காக, மனுஷிக்காக இந்த பூமியிலே தேவன் தோட்டத்தை உண்டாக்குனாருங்க. ஆமா, தோட்டம் தேவனுடைய திட்டம். இன்றைய நாட்களிலும் நம்முடைய வாழ்விலே இன்பமான இனிமையான இனிப்பான ஒரு ஆவிக்குரிய தோட்டம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறாருங்க. சரீர பிரகாரமாக நாம் தோட்டத்தை வாங்கலாம், அதை பராமரிக்கலாம். ஆனால் இந்த ஏதேன் தோட்டத்தின் போன்ற ஒரு வாழ்வு நமக்குள்ளாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். ஆதாம் ஏவாளை எந்த நோக்கத்தோடு, எந்த திட்டத்தோடு நான் படைத்து அந்த தோட்டத்தில் வைத்தேனோ, அந்த திட்டத்தோடு, அந்த நோக்கத்தோடு நாம் ஆவிக்குரிய ரீதியை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை ஆதாம் ஏவாளை போல் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாங்க. தேவன் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம் தான் நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். தேவனுடைய விருப்பம் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் இன்பமான இனிமையான இனிப்பான தோட்டங்க. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க முடியாது. தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிச்சுன்னு சொல்லுங்க, ஏதேனின் வாழ்வு எனக்கு சொந்தம் என்று. நீங்க எந்த அளவுக்கு வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தையை, விசுவாச வார்த்தையை அறிக்கையிடுகிறீர்களோ, வாக்கு தத்தங்களை அறிக்கையிடுகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இன்பமான இனிமையான இனிப்பான அன்பு நிறைந்த சமாதானம் நிறைந்த சுகம் நிறைந்த ஆரோக்கியம் நிறைந்த ஐஸ்வர்யம் நிறைந்த கனம் நிறைந்த மகிம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறுபடியாக தேவன் விரும்புகிறார். ஆமா, நாம் ஒண்ணுமே செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. இன்பமாக உருவாக்கப்பட்ட தோட்டத்தின் நடுவில தான் தேவன் நம்மை வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆனால் நாம் எதையும் செய்யவில்லை என்றால் அந்த இடத்துல இன்பம் இருக்காது, துன்பம் தான் இருக்கும். துன்பத்துக்கு காரணர் இயேசு அல்ல, துன்பத்துக்கு காரணர் பிதாவாகிய தேவன் அல்ல, துன்பத்துக்கு காரணர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, துன்பத்துக்கு காரணர் பிசாசு, சோம்பேறித்தனத்தின் ஆவி, பைபிள் படிக்க விடாம இருக்கிற ஆவி, ஜெபிக்க விடாம இருக்கிற ஆவி,
நல்ல நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்க விடாமல் இருக்கிற ஆவி, நல்ல நல்ல விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யாமல் இருக்கிற ஆவி, முற்போக்கா பேச விடாம தடுக்கிற பிசாசின் ஆவி, எந்த சூழ்நிலையிலும் நெகட்டிவாக பேசிட்டு இருக்க பிசாசின் ஆவி பாருங்க. ஆமா, நம்முடைய வாழ்க்கை ஏதேன் தோட்டமாக இருக்கும்படியாக வேண்டும் என்றால் நாம் எப்பொழுது முற்போக்காக பேசும்படியாக தேவன் விரும்புகிறாங்க. முற்போக்காக பேசணும். தேவன் முற்போக்காக பேசி கிழக்கே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனார். நாமும் முற்போக்காக தான் பேசணும். நம்முடைய வாழ்க்கையும் ஏதேன் தோட்டத்தை போல இருக்க வேண்டும் என்றால் தேவன் பேசினது போல் நாம் பேச வேண்டும். இரண்டாவதாக, அந்த தோட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஆதியாகமம் 2:9 வாசிக்கிறேன் பாருங்க. தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும், மறுபடியும் வாசிக்கிறேன், முதலாம் பகுதி மாத்திரம். தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும், பாருங்களேன், பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்கள், புசிப்புக்கு நலமுமான, புசிப்புக்கு நலமுமான, அதாவது அவர்கள் சாப்பிட்ட அந்த பல வகைகள் எல்லாம் நல்லதா இருந்தது, நல்லதா இருந்தது. அதுதான் கர்த்தர் சொல்றது. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும், அதாவது தேவன் 2, 3 அல்லது 10, 20 விருட்சங்களை வைக்கலங்க. அவருடைய தீர்மானத்தின் எண்ணத்திலே எந்த அளவுக்கு விருட்சங்கள் இந்த பூமியில ஏதேன் தோட்டத்தில் உண்டாக வேண்டும் என்று அவர் தீர்மானித்தாரோ அந்த அளவுக்கு சகல விதமான விருட்சங்களையும் அவர் உண்டாக்கினாருங்க. சகல விதமான விருட்சங்களையும், ஒன்றுமே குறைவுபடவில்லை. எல்லா விதமான விருட்சங்களையும் தேவன் உண்டாக்கினார். யாருக்காக? 2 மனிதர்களுக்காக. ஆமா, ஆதாம்க்கு ஏவாளுக்காக. தேவன் நன்மையான ஆகாரத்தை தருகின்ற தேவனுங்க. 2வது பாயிண்ட் தான். முதலாவது பாயிண்ட் தேவன் உண்டாக்கின தோட்டம். 2வது நன்மையான ஆகாரத்தை தருகின்ற தோட்டம். தீமையான ஆகாரம் அல்ல, பற்றாக்குறையான ஆகாரம் அல்ல, போதும் என்கின்ற ஆகாரம் அல்ல, வச்சுக்கு தொட்டுக்க என்கின்ற ஆகாரம் அல்ல, குண்டாஞ்சத்திலே குதிரை ஓட்டுற ஆகாரம் அல்லங்க. நிறைவான ஆகாரம், பரிபூர்ணமான ஆகாரம், நன்மையான ஆகாரம், ஆசீர்வாதமான ஆகாரம், ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஆகாரம், பலத்தை கொடுக்கிற ஆகாரம். பாருங்க, தேவன் படைத்த அவருடைய படைப்புகள்ல சகல விதமான விருட்சங்களும் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, நன்மையான ஆகாரத்தை தேவன் அந்த தோட்டத்தில் வைத்திருந்தார் ஆதாம் ஏவாளுக்காக. நன்மை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தகப்பன் வேத வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய தொழிலுக்கு, நம்முடைய வியாபாரத்துக்கு, நாம் செய்கிற வேலை ஸ்தலங்களுக்கு, நாம் போகும்போது வரும்போதும் எல்லா இடங்களிலும் நன்மைகளை கட்டவிழ்க்கிற தேவன். தீமைகளை கட்டவிழ்க்கிற தேவன் அல்ல, நன்மைகளை கட்டவிழ்க்கிற தேவன். உங்களுக்கும் நன்மைகளை அவர் கொடுக்க விரும்புகிறார். நலமானதை செய்ய விரும்புகிறார். தீமையை யோசிக்காத தேவனுங்க. ஆமா, தகப்பன் தன் பிள்ளைகளை இறங்கும் போல கர்த்தர் தமக்கு பயந்தவருக்கு இறங்கிறார். தகப்பன் இடத்துல மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? அப்பத்தை கேட்ட கல்ல கொடுப்பாரா? அழிந்து போகிற மாம்சீகமான மனுஷனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அருந்திருக்கும் போது, பரமபிதா, உங்களை உண்டாக்கின பரமபிதா, என்னை உண்டாக்கின பரமபிதா நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை மாத்திரம்தான் கொடுக்க விரும்புகிறார். ஆமா, எப்பொழுதுமே நன்மை, குட் திங்ஸ், குட் திங்ஸ், நல்ல ஈவுகள். ஆமா, நல்ல ஈவுகள், ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மையான காரியங்களை மாத்திரமே தேவன் நம்முடைய பிள்ளைகளை கொடுக்க விரும்புகிறாங்க. ஏதேன் தோட்டத்திலும் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் அமிதமாக தான் கொடுத்தார். ஏதேன் தோட்டத்திலும். ஆமா, தீமையை கொடுக்கல ஆதாம் ஏவாளுக்கு. ஏனென்றால் தீமை அவருடைய எண்ணத்தில் இல்லை, அவருடைய சித்தத்தில் இல்லை, அவருடைய ரத்தத்தில் கூட இல்லை. தீமை எப்பொழுதுமே நன்மை கொடுத்தார். பாருங்க,
மூணாவது பாயிண்ட், ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதத்தில் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், ஏதேன் தோட்டம் தேசங்களுக்கு தண்ணீர் பாய்கின்ற தோட்டமாக இருந்தது. தேசங்களுக்கு. முதலாவது பாயிண்ட், தேவன் உண்டாக்கின தோட்டம். இரண்டாவது, நன்மையான ஆகாரத்தை தருகின்ற தோட்டம். மூன்றாவது, தேசங்களுக்கு தண்ணீர் பாய்கின்ற தோட்டம். வாசிக்கிறேன் வேத வசனத்தின் ஆதாரமாக. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனம் வரை. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்ற பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதலோகம் கோமேதய கல்லும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதேகேல் என்ற பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐபிராத் என்ற பெயர். பாருங்களேன், இதுல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருப்பாங்க. முதலாம் ஆறு ஆவிலா தேசம் முழுவதை சுற்றி ஓடுமா. ஒரு தேசம் முழுவதை சுற்றி ஓடுமா. அடுத்து வருது பாருங்க, இரண்டாம் ஆற்று கீகோன் என்ற பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதை சுற்றி ஓடுமா. தேசங்களுக்கு தண்ணீர் பாய்கிற தேசங்களுக்கே தண்ணீர் பாயக்கூடிய ரீதியில் தோட்டத்துல தேவன் அவருடைய வல்லமை வைத்திருந்தாருங்க. ஆமா, ஏதேன் தோட்டம் என்றால் நாம் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு 10 ஏக்கர்ல அல்லது ஒரு 100 ஏக்கர்ல அல்லது நாம் வாழ்கிற இந்த பரப்பளவு மாதிரி ஒரு சிறிய பரப்பளவு அப்படி இல்லைங்க. ஏதேன் தோட்டம் என்றால் போய்கிட்டே இருக்கலாம், நடந்துகிட்டே இருக்கலாம், நம்முடைய கால் வலிக்க நடக்கலாம். ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்புங்க. அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படிதான் இங்கே 4 பெரிய நதிகள் ஓடுது. அந்த 4 நதிகளும் எங்க ஓடுது? தேசங்களை சுற்றிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தேசங்களை சுற்றிலும். உங்க தேவனை குறித்து நீங்க குறைவா இடம் போட்டுறாங்க. பெரியவருங்க, 2 நபருக்கு மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஏதேன் தோட்டத்தை தேவன் கொடுத்தாருங்க. அந்த தோட்டத்தின் விருட்சங்களுக்கு கனிகளுக்கு தண்ணீர் பாயும்படி 4 பெரிய நதிகள் ஓடுனதுங்க. ஆமா, 4 பெரிய நதிகள். 4 பெரிய நதிகள். அந்த நதிகளை 2 நதிகள் தேசங்களை சுற்றி ஓடி இருக்கு. தேசங்களை சுற்றி. ஆவிலா தேசம் முழுவதை சுற்றி ஓடும். அடுத்த ஒரு தேசம் போட்டிருப்பாருங்க, எத்தியோப்பியா தேசம் முழுவதை சுற்றி ஓடும். அந்த அளவுக்கு ஒரு தோட்டத்திலிருந்து ஒரு தண்ணீர் தேசம் முழுவதை சுற்றி ஓடி இருக்கு. ஆமா, தேசங்களுக்கே ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதாங்க ஏதேன் தோட்டம். தேசங்களுக்கு. ஆமா, ஏதேன் தோட்டம் என்றால் நம்முடைய கற்பனையில ஒரு சிறிய லெவல் அல்ல, தேசங்களுக்கு. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற ஏதேன் தோட்டம் ஒரு சிறிதான லெவல் அல்ல, சின்ன லெவல் அல்ல. சின்ன மனதில் நீங்க உங்க ஏதேன் தோட்டத்தை பிக்ஸ் பண்ணாங்க. அங்கிருந்து ஜீவ தண்ணீரை, ஜீவ நதியை உங்களுடைய உள்ளத்துல, இல்லத்துல, இருதயத்திலிருந்து நீங்க புறப்பட பண்ணுங்கள். வெளியே கொண்டு வாங்க. கண்ணுக்கு எட்டாத ரீதியில், கண்களுக்கு புலப்படாத ரீதியில், ஒரு நாளுமே வற்றி போகாத ஜீவ நீரூற்று உங்களுடைய உள்ளத்துல இருக்கிறது. ஆமா, ஏதேன் தோட்டத்திலிருந்து பாய்கிற நதி அந்த 2 தேசங்களுக்கு சுற்றி ஓடிச்சு. ஆனால் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பிறக்கிற அந்த பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிற அந்த ஜீவ நீரூற்று அநேக தேசங்களுக்கு செல்லும்படியாக தேவன் விரும்புகிறார். அநேக தேசங்களுக்கு செல்லும்படியாக, அநேக தேசங்கள்ல இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அந்த ஜீவ தண்ணீர் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பாருங்க. ஆமா, வறண்ட நிலங்களாக இருக்கிறது, வனாந்திரமாக இருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது, அநேக தேசங்கள் ஒளியின்மையாக இருக்கிறது.
ஆமா, வறண்ட நிலமும் வயல்வெளியாக மாற வேண்டுமானால், வறண்ட வனாந்திரம் செழிப்பாக மாற வேண்டுமானால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதியை திறந்து விடும்படியாக தேவன் விரும்புகிறார். ஜீவ நதியை, ஜீவ நீரூற்றை நீங்கள் திறக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நீங்க தாங்க திறக்கணும். ஆமா, ஏதேன் தோட்டத்துல திறந்து இருந்துச்சு, நதிகள் புறப்பட்டு போய்கொண்டே இருந்தது. ஆமா, நதிகள் புறப்பட்டு போய்கொண்டே இருந்தது. அந்த ஆறு தேசங்கள் முழுவதையும் சுற்றிச்சு. உங்க உள்ளத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஜீவ நீரூற்று ஜீவ ஆறாக அநேக தேசங்களுக்கு சுவிசேஷத்தை, நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய நற்செய்திகளை உலகம் முழுவதுமே கொண்டு போகக்கூடிய நதியாக, வற்றாத நீரூற்றாக, ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீராக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறாருங்க. ஆமா, இந்த ஜீவ தண்ணீரோட ஒரு விசேஷம் என்னவென்றால், யாருமே போக முடியாத இடங்கள்ல ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போகுங்க. ஆமா, தண்ணீரை அடக்கி வைக்க இந்த பூமியில பிறந்த எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனாலும் முடியாது. தண்ணீரை அடக்கி வைக்க உங்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று, ஜீவ தேவனை குறித்த அறிவு, ஜீவ தண்ணீரை கொடுத்த ஜீவனுள்ள தேவனை குறித்து, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு உங்களுக்குள்ள இருந்து புறப்படணும். தேவனுடைய வெளிப்பாடு, தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள இருந்து புறப்படும் போது பல தேசங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். உங்களை கொண்டு ஒரு தேசமே ஆசீர்வதிக்கப்பட முடியும். உங்களை கொண்டு அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட முடியும். உங்களை கொண்டு அந்த தெருப்பகுதி வாழ் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். உங்களை கொண்டு உங்க முதலாளியே ஆசீர்வதிக்கப்பட முடியுங்க. முதலாளிக்கு ஆசீர்வாதம் அவருடைய பணமோ, அவருடைய பதவியோ, அவருடைய ஆளுகை திறமையோ அல்ல. நீங்க அந்த பகுதியில, அந்த இடத்துல, நீங்க அந்த வியாபாரத்துல இருக்கிறதுனால தான் உங்க முதலாளிக்கு உங்க வேலை ஸ்தலங்கள உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது. முதலாளியை ஆசீர்வதிக்க தேவன் உங்களை ஒரு உகந்த பாத்திரமாக அங்கே பயன்படுத்துகிறார். ஆமா, நீங்க இருக்கிறதுனால தான் முதலாளி ஆசீர்வதிக்கப்படுறாரு. நீங்க இல்லை என்றால் இல்லை. எப்பொழுதுமே நமக்குள்ள புரிந்து கொள்ளணும், ஒரு தேவனை குறித்து, தேவன் இன்னார் என்கின்ற ஒரு ஞான உணர்வு நமக்குள்ள உண்டாகணும். பாருங்க, தேவனை அறிகிற அறிவு தான் நமக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும். தேவனை அறிகிற அறிவு நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்திலிருந்து எப்படி ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக புறப்பட்டு தேசங்களுக்கே ஆசீர்வாதமா இருந்ததோ, ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு, ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும்படியாக, ஜீவ நதிகள் புறப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். ஜீவ நதிகள் முதலாவது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குங்க. உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைங்களுக்கு அந்த நதி ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமா, அதுக்கு பிற்பாடு என்ன செய்யும்? ஆசீர்வாதம் வழிந்து வழிந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அது பக்கத்து வீட்டுக்கு போகும் அந்த நதி, அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போகும், அப்புறம் அந்த பகுதி வாழ் மக்கள் முழுவதும் போகும் அந்த நதி, அப்புறம் பக்கத்து கிராமத்துக்கு போகும், அப்புறம் பக்கத்து பட்டணத்துக்கு போகும், அப்புறம் பக்கத்து மாநிலத்துக்கு போகும். நீங்கள் வாழ்கிற அந்த தேசம் முழுவதும் நதி புறப்பட்டு போய் ஆசீர்வதிக்கப்பட்டு பிற்பாடு அந்த தேசத்தின் நிமித்தமாக உலக நாடுகள், உலகத்தில் உள்ள அநேக தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியுங்க. ஏதேன் தோட்டத்திலிருந்தே ஒரு நதி புறப்பட்டு சென்று தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்றால், புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற, புதிய உடன்படிக்கை கீழாக இருக்கிற, புதிய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் வாழுகிற நம்முடைய ஏதேன் தோட்டம், இந்த இருதயம், இந்த ஆவி, இந்த வளமான வாழ்வு, இந்த அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்ற தேவன் விரும்புகிறார். எப்பொழுதுமே தேவனுடைய ஒரு மிகப்பெரிய பிரமாணம் என்னவென்றால், நாம ஆசீர்வதிக்கப்பட்டோம், நாம வீடு கட்டிட்டோம், நாம கார் வாங்கிட்டோம், நாம நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சிட்டோம், போதும் அப்படி இல்லை. தேவன் என்ன சொல்றார்? நீ சாப்பிடு, நல்லா இரு, திருப்தியா இரு, மிச்சம் 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 எடுத்து 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 உன்னை விட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொண்டு போய் கொடு என்று கர்த்தர் சொல்றார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதை காட்டிலும் நாம் நமக்கு ஆசீர்வதித்து நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய பிரமாண திட்டங்க. ஆமா,
இயேசு இந்த பூமியிலே அவருடைய திட்டத்தை தான் நிறைவேற்றி வந்தாரு. ஆமா, முதல் மனிதன் ஆதாம் பாவம் செஞ்சிட்டாரு. அந்த மனிதனுடைய சந்ததியில இருந்த அநேகரை பாவத்திலிருந்து நித்திய நரக அக்கினிக்குள்ளாக போயிடக்கூடாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு வாசலாக, ஒரு வழியாக குமாரனாய் இயேசு கிறிஸ்து பிறந்தாங்க. ஆனால் அவரின் மூலமாக இந்த உலகம் முழுவதுமே ஆதாயமாக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் முழுவதற்கும் அவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி குமாரனாய் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக, உப்பாக, ஒரு கலங்கரை விளக்கமாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்றும் இந்த பூமியில ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றும் இந்த பூமியில ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். அநேகர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடல்ல பாதை தெரியலையே, என் பிள்ளைகளுக்கு வழி தெரியலையே, என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன்னு தெரியலையே, வீட்டு வாடகை எப்படி கட்டுவேன்னு தெரியலையே, இஎம்ஐ எப்படி கட்டுவேன்னு தெரியலையே, கடன் மேல கடன் அமைக்கிட்டே இருக்கே, வட்டி மேல வட்டி அமைக்கிட்டே இருக்கே, என் பிள்ளை நல்லா படிப்பான்னு வச்ச படிக்கலையே. பல விதமான போராட்டங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குங்க. எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் சமாதானமாக, சந்தோஷமாக, ஞானம் உள்ளதாக கர்த்தர் மாற்றுகிறாருங்க. அவர் ஒருவரால் தான் முடியும். ஆமாம், அவர் ஒருவரால் தான் முடியும். எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ளணும். தேவனுடைய சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில நிலை வரப்படணும். தேவனுடைய சித்தம் தான். அடுத்த பகுதி, 4வது பகுதி, அந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தை குறித்து, முதலாவது தேவன் உண்டாக்கின தோட்டம், 2வது நன்மையான ஆகாரத்தை தருகின்ற தோட்டம், 3வது தேசங்களுக்கு தண்ணீர் பாய்கின்ற தோட்டம், 4வது தேவனுடைய சத்தத்தை கேட்கிற தோட்டம்ங்க. வாசிப்போம். ஆதியாகமம் 3:8. ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அந்த இடத்துல அந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு காலையில வெளிப்படுத்தினார். ஆதாம் ஏவாளுக்காக ஒவ்வொரு நாளும் அவர் வரலங்க. அந்த தோட்டத்திலே அவர் இருந்தார் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த தோட்டத்துல, ஏதேன் தோட்டத்துல மறுபடியும் வாசிக்கணும் பாருங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆமா, ஆதாம் ஏவாளுக்காக தேவன் அங்க வரல. தேவன் அங்க இருந்தனால ஆதாமுடைய சத்தத்தை, ஆதாம் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்டார் என்று வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. ஆமா, எப்பொழுதுமே அங்கதான் இருந்தாரு. எப்பொழுதுமே அங்கதான் இருந்தாரு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஆசரிப்பு கூடாரத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிதாவாகிய தேவன் தங்கி இருந்தாரோ, அதே போலதாங்க ஏதேன் தோட்டத்துல அவர் எப்பொழுதுமே இருந்தார் என்ற வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அதாவது பகல்ல குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்ப எப்போதுமே அப்படிதான் இருக்காரு, அங்கதான் இருக்காரு. குளிர்ச்சியான வேலை வந்த மாத்திரத்துல அவர் உலாவுகிறார் என்ற வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. ஆமா, ஆதாம் ஏவாளை விட்டு பிரியாத தேவன். புரிந்து கொள்ளணும். நாம் ஏதேன் தோட்டத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று நாம் புரிந்து கொள்ளணும். நாம் புரிந்து கொள்ளும் போது நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும், நம் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இன்றைய தினத்துல அநேக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதேன் தோட்டத்துக்கு எப்பயாவது பிதாவாகிய தேவன் வருவாரு, ஆதாம் ஏவாளை பேசிட்டு திரும்ப போயிடுவாரு, அப்புறம் திரும்ப எப்பயா வருவாரு அப்படின்னு அநேக விசுவாசிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆமா, ஆதாம் ஏவாளுக்கு அப்பாவாக, மெய்ப்பராக, தலைவனாக பிதாவாகிய தேவன் இருந்தாங்க. ஆமா,
ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் திருமணம் ஆகிறதன்னையும் அந்த பிள்ளைகளை விட்டுட்டு எங்கேயாவது போயிருமா? தாய் தகப்பனும் நாம பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிறதன்னையும் ஒருவேளை ஸ்கூல்ல காலேஜில் படிக்கும்போது ஹாஸ்டல்ல தங்கியிருப்பாங்க. மற்ற எல்லா நேரங்களையும் அவர்கள் வீடுகளில் இருப்பாங்க. பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தான் பெற்றவர்கள் இருப்பார்கள். ஆமா, திருமணமாகி முடித்து போறதன்னையும் சில இடங்களில் திருமணமாகி முடித்தாலும் கூடவே இருக்காங்க. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல தான் இருந்தாங்க. அவர்களை உண்டாக்கின தகப்பனாக, தலைவராக, மெய்ப்பராக பிதாவாகிய தேவன் அவர்களோட கூட இருந்தார். ஆதாம் விட்டு தேவன் ஒருபோதும் விலகல. ஏவாளை விட்டு தேவன் ஒருபோதும் விலகல. எப்பொழுதுமே தேவனுடைய கண் பார்வையில தான் ஆதாம் ஏவாள் இருந்தார்கள் என்று நமக்கு வேத வசனம் போதிக்கிறது. ஆமா, தேவனுடைய கண் பார்வையில தான் இவர்கள் இருந்தார்கள். எப்பொழுதுமே நாமும் அப்படிதான் இருக்கணும். ஆமா, ஏதேன் தோட்டத்தில் பிதாவாகிய தேவன் எப்பொழுதுமே தரித்து கொண்டிருந்தது போல, எப்பொழுதுமே அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை, அவருடைய அதிகாரம், அவருடைய அன்பு, அவருடைய ஐக்கியம் இருந்தது போல ஆவிக்குரிய ஏதேன் தோட்டம், இன்று நாம் ஆளுகிற இந்த ஏதேன் தோட்டம், இதுல இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறாங்க. ஆமா, எப்பொழுதுமே அவருடைய பிரசன்னத்தோடு நாம் இருக்கணும், அவருடைய மகிமையோடு நாம் இருக்கணும், அவருடைய கனத்தோடு நாம் இருக்கணும். எப்படி ஆதாம் ஏவாள் இந்த பூமியிலே பிதாவாகிய தேவனோட ஏதேன் தோட்டத்தில் உலாவினார்களோ, ஒன்றோடு காரியங்களை பகிர்ந்து கொண்டார்களோ, ஐக்கியத்தின் அன்பின் அரவணைப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, நாமும் அபிதமா வாழ்வுடைய தேவன் விரும்புகிறார். ஆதாம் ஏவாளுக்கு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட கண்களால் பார்க்கக்கூடிய ஏதேன் தோட்டம், ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு கண்களால் பார்க்கக்கூடாத ரீதியில் ஆவிக்குரிய ஏதேன் தோட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஆமாம், ஆனால் சாராம்சம் ஒண்ணுதான். அந்த ஏதேன் தோட்டத்தில் எந்தெந்த நன்மைகள் இருந்ததோ அதே விதமாக தான் இந்த ஏதேன் தோட்டத்தில், ஆவிக்குரிய ஏதேன் தோட்டத்தில் நமக்கு தேவன் எல்லா நன்மைகளையும் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஆதியாமத்துல இருந்த ஏதேன் தோட்டம் இந்த பூமியில இருந்தது. புதிய ஏற்பாட்டுல இந்த ஏதேன் தோட்டம் ஆவிக்குரிய மண்டலங்களில், வான மண்டலங்களில் இருக்கிறதுங்க. அவைகளை நாம் ஆளுகை செய்யும்படியாக, அதிகாரம் செலுத்தும்படியாக அந்த ஏதேன் தோட்டம் விரும்புகிறது. ஆமா, அந்த ஏதேன் தோட்டம் விரும்புகிறது. ஆவிக்குரிய ஏதேனின் வாழ்வை நாம் சொந்தமாய் கொள்ள வேண்டும் என்றால், ஆவிக்குரிய பிதாவாகிய தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அடிக்கப்பட்ட நமக்காக நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய அகால மரண கிரியைகளை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்போது ஆவிக்குரிய ஏதேன் தோட்டம் நமக்கு சொந்தமாக மாறுகிறது. ஆதாம் ஏவாள் அவர்கள் எப்படி அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் கொடுத்த எல்லா விதமான நன்மைகளை அவர்கள் அனுபவித்தார்களோ, அதே நன்மைகளை 100% நாம் அனுபவிக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆமா, சகல விதமான நன்மைகளை அனுபவிக்கும்படி தேவன் நமக்கு விரும்புகிறாருங்க. அவர் கொடுக்கிற நன்மையில 100% கூட குறையக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். ஏதோ ஒரு நன்மை குறைஞ்சி போச்சுப்பா, அட்ஜஸ்ட் பண்ணப்பா அப்படின்னு தேவன் சொல்ல, 100% நன்மைகளை கொடுக்கிற தேவன். ஆவிக்குரிய ஏதேன் தோட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதற்கு ஒரே வழி இயேசு. வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று. இயேசுவே வழி, சிலுவையே வழி, சிலுவையில் அடிக்கப்பட்ட குமாரனை இயேசு கிறிஸ்துவே வழி. ஆமா, உங்களுக்காக பட்ட பாடுகள், பிரயாசங்கள், அவர் சிந்தின ரத்தம், அவர் சிந்தின மகா பரிசுத்த ரத்தம், அவைகள் ஒன்று வீண் போகக்கூடாதுங்க. அவர் சிந்தின கடைசி சொட்ட ரத்தம் கூட, அந்த ரத்தத்தின் வல்லமை கூட, அந்த வல்லமையில் உண்டாக்கப்படுகிற அநேக ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும்படியா தேவன் விரும்புகிறார். ஆமா, முதலாம் மனிதனாகிய ஆதாம் ஏதேன் தோட்டத்தை இந்த பூமியிலே இழந்துட்டான். இரண்டாம் மனிதனாகிய ஆதாம் என்கிற இயேசு கிறிஸ்து இழந்த ஏதேன் தோட்டத்தை ஆவிக்குரிய ரீதியில் மாற்றி
அவருடைய பிள்ளைகளுக்கு ஈவாக தேவன் கொடுக்கிறார். ஆதாம் ஏவாள் வாழ்ந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் எந்த விதமான பகைமை, வெறுப்பு, கசப்பு, பொறாமை, எரிச்சல், விரோதங்கள், காழ்ப்புணர்ச்சி, அப்பேற்பட்ட எண்ணங்கள் எதுவுமே இல்லைங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏதேன் தோட்டத்தில் நாமும் அமிதமாக வாழ்மடைய தேவன் விரும்புகிறார். எப்படி ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுவதற்கு முன்பதாக வாழ்ந்த அதே ஏதேன் தோட்டத்தை தான் நாமும் வாழ்மடையாக தேவன் விரும்புகிறார். நாமும் அமிதமாக தான் இருக்க முடியாத தேவன் விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தில் உள்ள அநேக நன்மைகளை நாம் பெற்று அனுபவிப்பதற்கு ஒரே வழி கெத்செமனே தோட்டம். அங்கே ஏதேன் தோட்டம் இருந்தது, இங்கே கெத்செமனே தோட்டம். இந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு செய்த எல்லா பாடுகளையும், அவர் செய்த எல்லா காரியங்களையும் நாம் தியானிக்கும் போது ஆவிக்குரிய ஏதேன் தோட்டம் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறுகிறது. ஆவிக்குரிய ஏதேன் தோட்டம். எப்பொழுதுமே நாம் ஏதேன் தோட்டத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு உள்ளவர்களாக நாம் இருக்க முடியாத தேவன் விரும்புகிறாருங்க. அவருடைய சிலுவை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்கணும். ஆமாம், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் அவருடைய சிலுவை குறித்த வெளிப்பாடு, சிலுவையில் நடந்த காரியங்களை குறித்த வெளிப்பாடு, எனக்காக இயேசு அடிக்கப்பட, எனக்காக நொறுக்கப்பட்டார் என்ற ஒரு பெரிய வெளிப்பாடு உண்டாகும்படியாக தேவன் விரும்புகிறார். அவருடைய விருப்பம் தான் நம்முடைய விருப்பமாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பாருங்க, அவருடைய விருப்பம்தான். கல்வாரி சிலுவை வேதம் நமக்கு சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தை சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்ற வேதவசனம் நமக்கு சொல்கிறது. நியாயப்பிரமாண சாபம் மாத்திரம் இல்லைங்க, இந்த பூமியிலே எல்லா விதமான சாபங்கள், ஆமாம், நியாயப்பிரமாண சாபங்கள் உண்டு, வேதத்தில் சொல்லப்பட்டது. இன்றைய நாட்களில் அதை விட பொல்லாத மனிதன் பல்வேறு விதமான காரியங்களை, அசுத்த ஆவிகளை, பேய் பிசாசுத்தனமான ஆவிகளை நம்ம இடத்துல ஏவி விடுறாங்க. எல்லா விதமான மந்திரவாதங்களும், எல்லா விதமான பிலிசுனி கட்டுகளும், எல்லா விதமான பேய்கோளாறுகளையும், எல்லா விதமான சாபங்கள்லேருந்து கர்த்தர் நம்மை முற்றிலும் விடுதலையாக்க அவர் விரும்புகிறார். கல்வாரி சிலுவையை உயர்த்தி பிடியுங்கள். கல்வாரி சிலுவை குறித்த வெளிப்பாடுகள், தேவன் உங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். உங்களுடைய சரீரம் பிக்கக்கூடாது, உங்களுடைய சரீரத்தில் எந்த விதமான கோளாறு ஏற்படக்கூடாது என்பதற்காக அவருடைய சரீரம் உழுத நிலம் போல ஆயிற்று என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறதுங்க. எப்படி ஒரு வயல்வெளியில டிராக்டரை வச்சு உழுதுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே கோடு கோடா பார்த்துருப்பீங்க. அதுபோல அவருடைய சரீரம் முதுகு உழுத நிலம் போல ஆயிடுச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாள்ல குறிப்பிட்ட நேரமாவது கல்வாரி சிலுவை தியானிக்காமல் இருக்க முடியாது. கல்வாரி சிலுவையை தியானிங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். நாம் யாவரும் திருவிருந்துக்கு நேராக கடந்து செல்வோம். திருவிருந்தை பங்கு பெறுகிற யாவரும் கண்களை மூடி எழுந்திருந்து மிக பயபக்தியோட தேவனுக்கு முன்பாக உங்களுடைய உள்ளத்திலே சிறு விருந்துக்கு விரோதமான, பரிசுத்த விருந்துக்கு விரோதமாக ஏதாவது யார் மேலேயாவது சில கோபதாபங்கள் இருக்குமானால் தேவனுடைய சமூகத்தில், தேவனிடத்தில் கேளுங்க. அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. சகல பாவங்களை நீக்கும். ஏனென்றால் பரிசுத்த திருவிருந்துங்க அது. அவருடைய சரீரம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரத்தம் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்த திருவிருந்தில் நாம் பங்கு பெற வேண்டுமானால் பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். பரிசுத்தத்தோட பரிசுத்த கலக்கும் போதாங்க அதுல ஒரு ஆசீர்வாதமே உண்டாகிறது. ஆமாம், பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்த திருவிருந்து. உங்களுடைய உள்ளத்தை நீங்களே அலசி ஆராய்ங்க. ஆமாம், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். வாசிக்கும் திருவிருந்து வேத பகுதி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23-33 வரை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்.
என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் நிற்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினிக்குள்ளாக சிக்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருவிருந்தில் பங்கு பெற ஆயத்தமாகும். இது உங்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இயேசுவின் சரீரம். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். நாமே அவர் சேர்ந்து புசிப்போம். கர்த்தர் கொடுத்த அவருடைய சரீரத்துக்காக அவருடைய ரத்தத்துக்காக நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்து முடிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு நாமத்தினுடைய அன்பு சமூகத்தில் வருகிற ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமை நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம், நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஏதேனின் வாழ்வு எங்களுக்கு சொந்தம் என்று கர்த்தாவே நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, ஆதாம் ஏவாள் இழந்த அந்த ஏதேன் தோட்டத்தின் வாழ்வை கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில் ஏதேன் தோட்டத்தை கொடுத்திருக்கபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஏதேன் தோட்டத்தின் வாழ்நாளாக இருக்க போகிறபடியால் ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவை கேட்ட சத்தியங்கள் ஒன்றொன்றும் கர்த்தாவை எங்களுடைய நல்ல நிர்தயமாகிய நிலத்தில் நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை அறுவடை கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுடைய நாமத்தினால எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஏதேனின் வாழ்நாளாக இருக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம். குறைவே இல்லை, தாழ்ச்சி இல்லை, வெறுமை இல்லை, ஒழுங்கின்மை இல்லை கர்த்தாவே, கஷ்டம் இல்லை, கடன் இல்லை, வியாதி இல்லை கர்த்தாவே, மரணமே இல்லை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கேட்டிருக்கோம்பா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறார் எல்லா ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தின் பங்குகளை
கர்த்தாவே சுதந்திரத்தின் உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்பா. சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம், பலன், நன்மைகள், ஜீவன், கிருபை, தயவு, அவருடைய பாவ மன்னிப்பு, அவருடைய நித்திய ஜீவன், அவருடைய கர்த்தாவே தாளந்துகள் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. தகப்பனே ஸ்தோத்திரம். உடைய சத்தியத்தை கேட்கக்கூடிய வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலும் அவர்களுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தாவே வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அவர்களுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக நீர் மாற்றி தந்திருக்கபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே அவருடைய வாழ்வு இனிமேல் ஏதேனின் வாழ்வாக மாறுகிறபடியால் ஸ்தோத்திரம்பா. இயேசு நாமத்தினால் குடும்பத்திலே நன்மைகள் மாத்திரம் பலிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து நீர் அனுப்புகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முதலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.